நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகாலவேளையிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 8 ஆகிய வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். ஹல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். இன்னைக்கு காலைவேளையிலே இந்த செய்தி யாரெல்லாம் நம்ம எல்லாரும் இணைந்து கேட்கிறோமோ, கர்த்தருடைய ஆலோசனை நம்ம எந்த அளவுக்கு கவனித்து கேட்கிறோமோ அந்த அளவுக்கு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். ஒரு வாலிப மகள் வாலிப வயசிலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே சிக்கி கொண்டாள். அவருடைய வாழ்க்கை கண்ணீர் வாழ்க்கையா மாறிட்டு. அந்த மகளுடைய வாழ்க்கை கண்ணீர் வாழ்க்கை. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா அப்பாவுக்கு தெரியாம விரும்பி திருமணம் முடித்து ஒரு 15 நாள்ல ஏமாத்திட்டாரு. ஏமாத்தின நபர் என்ன பண்ணார் அப்படின்னா, அடுத்த 2வது மேரேஜ் முடிச்சிட்டாரு. இந்த வாலிப மகள் வீட்டுக்கு யாருமே தெரியாது. ஆனால் அந்த மகள் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன செய்யன்னு தெரியல. ஒரு மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் அப்படின்னா, எதை செய்தாலும் பல முறை யோசிக்கணும். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், ஒரு மனுஷனை நம்பி ஏமாந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நடுரோட்டுக்கே வந்துட்டேன். சுய புத்தி. குடும்பத்தில் ஆலோசனை கேட்கல. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்பாக ஆலோசனை கேட்கல. இது நல்லதா கெட்டதா தெரியாது. வியாபாரத்தில் இருக்கும்போது எல்லாமே நஷ்டம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுய புத்தி. நிறைய குடும்பத்தில் பிஸ்னஸ் லாஸ். எதனால? யாரோ ஒருத்தங்களுடைய சத்தத்தை கேட்டு வழி விலகி, கர்த்தரை விட்டு வழி விலகி, குடும்பத்தை விட்டு வழி விலகி, வாழ்க்கையிலேயே வேற ஒரு கஷ்டமான சூழ்நிலை போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி யாரு காரணம்? மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, சுய புத்தியில போகும்போது பல லட்சங்கள் நஷ்டமாகுது. சில குடும்பத்தில் வீடு கட்டுவாங்க. அவங்க கையில் எவ்வளோ பணம் இருக்கு அது அவங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன வீடாக கட்டணும்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஆனால் பேங்க்கு போகும்போது ஒரு பெரிய ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க. அந்த வீடு கட்டும்போது பார்த்தா பல லட்சங்கள் கடன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தா நிம்மதியே இல்லை அப்படிம்பாங்க. நமக்கு தேவன் விசேஷமா ஒரு ஞானம் கொடுத்திருப்பாரு. நம்ம அதன்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? சுய புத்தி. இந்த சுய புத்தி எங்கெல்லாம் இருக்கோ, சுய புத்தியின் மேல் யாரெல்லாம் சாயிறாங்களோ அவங்க முதல்ல கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால வரக்கூடிய நஷ்டங்கள் அது பல லட்சங்களா இருக்கலாம், பல கோடிகளா இருக்கலாம். பல கோடிகள் கூட இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அதில் வந்தால் பல லட்சங்கள் வரும், கோடிகள் கூட வரும். ஆனால் நஷ்டப்படும் போது எல்லாமே நஷ்டமாயிருது. ஒரு வியாபாரி வெளிநாட்டுக்கு சரக்கு அனுப்பிட்டு இருந்தார். ஒரு நேரம் லாஸ் ஆயிட்டு, ஃபேமிலி ஃபுல்லாக ஸ்டக் ஆகி நிற்கி. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, சரக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பியாச்சு, அங்கேருந்து பணம் வரல, அவ்வளோதான், ஸ்டக் ஆகிட்டு. ஒரு மனுஷன் பிஸ்னஸ் லாஸ் ஆகும்போது எப்படி லாஸ் ஆகுது, ஏன் லாஸ் ஆகுது தெரிய மாட்டேங்குது. சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. ஒவ்வொரு நாளும் காலையில் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் என் வாழ்க்கையில் நான் எதை செய்தாலும் தேவ சித்தத்தின்படி ஆக கடவுள். தேவனுக்கு பிரியமானது மட்டும்தான் நான் செய்யணும். சுய புத்தியில் நான் போகக்கூடாது. சுயமாக நான் எதுவுமே முடிவு எடுக்கக்கூடாது.
அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி வச்சுனாலே போதும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோகம் அங்கீகரிக்கணும். நம்ம வீட்டில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, பரலோகத்தில் தேவன் அங்கீகரிக்கணும். அங்கீகரித்தால் ஆசீர்வாதம், தேவனுடைய கிருபை கிடைத்தால் ஆசீர்வாதம், தேவனுடைய இரக்கம் கிடைச்சாச்சுனாலே போதும். நம்ம குடும்பம், நம்முடைய தலைமுறை எல்லாமே ஆசீர்வாதமாக மாறி. சுய புத்தியின் மேல் சாயாமல், சுய புத்தியின் மேலே சாயும் போது அதில் நிறைய நஷ்டம் வருது. நான் நிறைய நஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய ஃபெயிலியர் ஆகியிருக்கேன் நிறைய காரியத்தில். அதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சுய புத்தி. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், சுய புத்தியில் சாயும் போது அவங்க கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ முடியாது. அவங்க கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்க மாட்டாங்க. அவங்க தேவ திட்டத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க. சுய புத்தியில் போனதுக்கப்புறம் கர்த்தருடைய சிந்தனை இருக்காது. சுய புத்தியில் போனதுக்கப்புறம் பரிசுத்தமாக வாழ முடியாது. சுய புத்தியில் போனதுக்கப்புறம் வேற எங்கேயோ ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்பாங்க, வழி விலகி போயிட்டு இருப்பாங்க. அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஏன் சண்டை வருது? ஏதோ ஒரு காரியத்திலே அந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள். நல்லா யோசித்து பார்க்கணும். சுய புத்தி, சுயமா எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நிறைய தனியா நின்று சந்திப்பாங்க. ஏன்னா யார்கிட்டையுமே கேட்டிருக்க மாட்டாங்க, ஆலோசனை கேட்டிருக்க மாட்டாங்க, அம்மா அப்பாட்ட கேட்டிருக்க மாட்டாங்க, மேய்ப்பன்ட்ட கேட்க மாட்டாங்க. அவங்களா ஒரு முடிவு எடுப்பாங்க. சுய புத்தி. அந்த சுய புத்தியில் நிற்கும்போது தனிமையாக நிற்பாங்க, யாருமே கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க எடுத்த தீர்மானம். வீட்டில் படிக்க வைக்கும்போது அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்க, திருமண காரியத்தையும் அம்மா அப்பா நடத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் சுய புத்தியில் போயிட்டாங்க அப்படின்னா திரும்பி பார்த்தா ஃபேமிலியில் யாருமே இருக்க மாட்டாங்க. சில ஜெபகுறிப்பு வரும்போது சொல்லுவாங்க, அம்மா அப்பாவுக்கு தெரியாது, விரும்பி திருமணம் முடிக்கும்போது பல சிக்கல், பல காரியங்கள், கண்ணீர் வாழ்க்கையாக இருக்க முடிப்பாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சுய புத்தி. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் அப்படின்னா அப்படி பேரக்கூடாது அப்படிங்கிறார். இப்போ இந்த காலவேளை செய்தி யாருக்கு? எனக்கு தெரியாது. எந்த வீட்டில் சுய புத்தியில் போயிட்டு எனக்கு தெரியாது. இந்த வீடியோ காலையில் பேசுகிறேன் அப்படின்னா ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாரா? அதான் கேள்வி. ஏதோ ஒரு காரியத்தில் சுய புத்தியில் தீர்மானம் எடுக்க போறீங்களா? அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்லை சுய புத்தியில் இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்லை சுய புத்தியில் சாஞ்சி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்லை கர்த்தர் பிரியமானபடி தான் வாழ்கிறோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம அப்படி யோசித்தாலே அழகாக கண்டுபிடிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், சாயக்கூடாது அப்படிங்கிறார். அடுத்த பாயிண்ட், உன் முழு இதயத்தோடும். என்னுடைய முழு ஹார்ட்டுக்குள்ள உலக காரியம் இருக்கா? இல்லை சுய புத்தி மேலே சாஞ்ச காரியம் இருக்கா? இல்லை என் முழு இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் இருக்கிறாரா? இதை கண்டுபிடித்தால் ஆன்சர் கிடைக்கும். இல்லை பிரதர், நான் தேவனுக்கு ஒரு 10%, மிச்சம் 90% உலக காரியம். இல்லை 90% நான் தேவனோட இருக்கிறேன், ஒரு 10% மட்டும் உலக காரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரு 10% மட்டும் சுய புத்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சுயமா நான் முடிவெடுக்கிறேன்னு அர்த்தம். சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும். அப்போ முழு இருதயமும் தேவனுக்கு வேணும். உங்களுடைய முழு ஹார்ட் பரலோகத்துக்கு சொந்தமானதா இருக்கணும். நான் எப்போதுமே ஒரு சின்ன காரியம் சொல்லுவேன். ஒரு பலூன் இருக்கு, அந்த பலூன்ல ஒரு சின்ன ஒரு ஹோல் மட்டும் இருந்தா போதும், அந்த பலூன்ல மொத்த காத்து வெளியில வந்துடும். அதே போல நான் பரலோகத்துக்காக வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டேன், நான் பரலோகத்துக்கு போன்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டேன். என்னை அவர் தொட்டுட்டாரு, என்னை அபிஷேகம் பண்ணிட்டாரு, என்னை வேறு விரித்து எனக்கு 3 நேரம் சாப்பாடு போடுறாரு. அவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னாலே நான் பாவியா மாறிட்டேன்னு அர்த்தம். சுய புத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். நான் எப்பமெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறனோ, எப்பமெல்லாம் சுய புத்தியில போறனோ, அப்ப தேவனுடைய இருதயம் துக்கப்படும். தேவனுடைய இருதயம் துக்கப்படும். நம்ம நிறைய நேரத்துல
நம்ம சுயமா ஏதாவது யோசித்தாச்சு அப்படின்னா பரலோகம் துக்கப்படும், தேவனுடைய இருதயம் துக்கப்படும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். தேவனுடைய இருதயம் துக்கப்படும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம். அதே நேரத்தில் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் அப்படி நம்ம இருக்கிறோமா? கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, ஐயா நான் சுய புத்தியில சாயலையா, என்னுடைய முழு ஹார்ட் கர்த்தருக்கு மட்டும்தான். அப்போ சூப்பர், கர்த்தர் கண்டிப்பா 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். என் ஹார்ட்ல தேவனுக்கு மட்டும்தான் இடம். நான் சுய புத்தியில சாயலை அப்படின்னாச்சுனாலே கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஹல்லேலூயா. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். சுய புத்தியில சாஞ்சாச்சு அப்படின்னா கர்த்தரை நினைத்து கொள்ள மாட்டான். ஏன்னா அவன் சுய புத்தியில போயிட்டு இருப்பான். அதே போல முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இல்லை அப்படின்னா அவங்க வேற யாரையோ நம்பிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அது 2வது பாயிண்ட். 3வது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நான் எப்படி வாழ்ந்தேன்ப்பா, என்னை மீட்டு எடுத்தீங்களே, என் பாவத்தை மன்னிச்சிங்களே, என் அக்கிரமத்தை மன்னிச்சிங்களே, என் மீறுதலை மன்னிச்சிங்களே, என் சாபத்தை எல்லாம் நீக்குனீங்கப்பா, எனக்கு விடுதலை தந்தீங்கப்பா, என்னை ஆசீர்வதித்தீங்கப்பா, எனக்கு சுகம் பலன் ஆரோக்கியம் தந்திருக்கிறீங்கப்பா. அப்ப நான் கர்த்தரை எந்த அளவுக்கு தேடணும்? தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சுய புத்தி அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா திரும்பி பார்த்தா யாருமே கூட இருக்க மாட்டாங்க. சுய புத்தி நிறைய நேரத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க, சுய புத்தியில சிக்கிக்கொள்றாங்க. அவங்க நினைச்சது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா திரும்பி பார்த்தால் அதுல பல வேதனையான காரியங்கள் இருக்கும், வெளியே தெரியாது. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது சுய புத்தியில போயிருக்கேன். நான் நினைச்சது தான் கரெக்டு, நான் செய்கிறது தான் சரி, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிம்பேன். நஷ்டம் வந்துச்சு பார்க்கணும், ஒரு 1/2 கோடியே காணும், அவ்வளோதான். நடு ரோட்டுக்கு வந்து நின்னேன். 0 நடு ரோட்டுக்கு வந்து நின்னேன். அடுத்த நேரம் என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனால் இந்த நிமிஷம் வரையும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா பரலோகத்தில் தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமா இணைந்துக்கிறீங்களா? தேவன் உங்களை இணைத்து வைத்திருப்பார். கர்த்தருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும், அவ்வளோதான். பரலோகத்துக்கு போய் சேரணும். ஆனால் இன்னைக்கு காலையில் என்ன செய்தி, அழகா பாயிண்ட் வந்துட்டு, சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து. இப்போ இந்த 2க்கு நம்ம யோசித்து பார்க்கலாம். நான் சுய புத்தியில் எங்கேயா போயிட்டு இருக்கிறேன்னா, முழு இதயத்தோடு நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன்னா, அப்படி இருந்தால் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அடுத்த பாயிண்ட், இது மட்டும் பத்தாதுப்பா, உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். கர்த்தரை நினைத்து கொண்டால் மட்டும்தான் ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வரும். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எப்பொழுது? 3 பாயிண்ட் இருக்கு மேல. சுயபுத்தியில் சாயக்கூடாது, முழு இதயத்தோடு நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும், அப்புறம் நான் எங்கெல்லாம் வெளியில போறேனோ எல்லாமே கர்த்தரை நினைத்து கொள்ளணுமா. எந்த ஒரு மற்ற காரியத்தை நினைத்து பார்க்கக்கூடாது, எந்த ஒரு தேவையில்லாத எது நினைத்து பார்க்கக்கூடாது. உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எல்லா விதமான கேட் ஓப்பன் ஆகும். அந்த வாசல் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா என்னுடைய இருதயம் கர்த்தர் பக்கம் இருக்கணும், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். சுய புத்தியில போய் எங்கேயும் நான் விழுந்துடக்கூடாது. அதே நேரத்தில் நான் எங்கேயாவது வெளியில போறேன்னா நான் போற வழியிலெல்லாம் கர்த்தரை மட்டுமே நினைத்து கொள்ளணுமா. அப்படி நினைத்து கொண்டால் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அந்த வழி பர்ஃபெக்டான வழியா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஆலோசனையா கீழே சொல்லிட்டாரு, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. இப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அப்படின்னு சொல்லி ஆலோசனையா சொல்றாரு. அப்போ ஆலோசனைன்னா என்னன்னு அப்படின்னா, நம்ம தான் சில நேரத்தில் யார் பேச்சும் கேட்க மாட்டோமே. சில குடும்பத்தில் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. வீட்டில் மனைவி சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க, போதிக்கிறவங்க சொல்லுவாங்க, நமக்கு தெரிஞ்ச பெரியவங்க சொல்லுவாங்க, யார் பேச்சும் சில ஆளுகள் கேட்க மாட்டாங்க. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது எனக்கு நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க.
நான் விக்கிரகத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தேன். ஆனால் நஷ்டப்பட்டு ஒரு நாள் நடு ரோட்டில் நின்னேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கு காரணம் யார்? எதனால் லாஸ் ஆகுது? ஏன்ட்ட என்ன ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்கும் போது தெரிஞ்சுது, ஆமாம், அந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இல்லை, அதனால தான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வருது. அதை நான் பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சேன். அதனால் காலவேளையிலே இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. ஒரு வேர்டு அழகா வருது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுங்காரு. அது உன் நபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? சாட்டா சொல்லுங்க. அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் அவன் விபச்சாரத்துக்கு விலகி ஓடிடுவான், விக்கிரத்துக்கு விலகி ஓடிடுவான், தீமையில போய் சிக்கிக்கொள்ள மாட்டான், தீமை வெறுத்து வாழ்வான். தீமை வெறுத்து வாழ்ந்தால் ஆரோக்கியம், தீமை வெறுத்து வாழ்ந்தால் அவங்களுக்கு ஒரு பலன் இருக்கும். போதுமா? தீமை வெறுக்கிற ஆளுக்கு ஆரோக்கியமும் இருக்கும், தீமை வெறுக்கிற ஆளுக்கு பலனும் இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையிலே சுய புத்தியிலையும் பேரக்கூடாது. என் நம்பிக்கை கர்த்தர் மட்டும்தான் இருக்கணும். நான் எங்கே வெளியில் போனாலும் நான் கர்த்தரை நினைத்து கொள்ளணும். அப்படி இருக்கும்போது பாதைகள் எல்லாம் ஓப்பன் ஆகுது, கேட் ஓப்பன் ஆகுது. அது மாத்திரமல்ல, ஞானி என்று எண்ணாதே. தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் கர்த்தர் ஆரோக்கியம் தருகிறார். அதுதான் நமக்கு பலன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு எங்கள் கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இணைந்துக்கிற எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. சகலவிதமான வாசல் திறந்துதாங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்க. புதிய நாள் அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்தம்லாம் நிரப்புங்க. அக்னி அபிஷேகம்லாம் நிரப்புங்க. ஜெப அபிலாம் நிரப்புங்க. தியானிக்கிற அபிஷேகம்லாம் நிரப்புங்க. எல்லாரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்துறாங்கப்பா, அர்ப்பணிக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமண நாள், பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் குறைகள் குற்றங்கள் இருந்தால் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. குடும்பங்களை கர்த்தர் மீட்டெடுங்க. கர்ப்பத்தினியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. வெளியில் புறப்படுறாங்க, எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. இந்த நாளில் முன்னும் பின்னுமா தேவ நிப்பாட்டி சகல விதமான வாசல் திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னைக்குள்ள தேவையில சந்தைங்க. கடன் உபத்திரத்தை மாற்றித்தாங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ எல்லாரையுமே கர்த்தருடைய கரத்தில் பண்ணிடுவோம். கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா, கர்த்தருடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. வெளியில் வாகனத்தில் போகிறாங்க, கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டுப்பா. பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா, பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா, தீர்காயுசு தாங்கப்பா, ஆரோக்கியம் தாங்கப்பா. கர்த்தர் விடுதலை செய்யுங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தாலே மன்னித்து கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனை இறங்கி வரட்டுப்பா, உங்களுடைய கிருபை இறங்கி வரட்டுப்பா, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. கர்த்தர் ஒவ்வொரு தொடுங்கப்பா, தொட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தர் கொடுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். துதிகான மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமைப்பட்டதாங்க. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.